எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். தமிழக மக்களே, இன்றைக்கு அரசியல் ஊடகங்களில் ஒரு மாநில முன்னாள் தலைவர் பிஜேபி லீடர் அண்ணாமலை சார் அவர்கள் ஐபிஎஸ் மதிப்புக்குரிய லீடர், மக்களுக்காக போராடக்கூடிய லீடர். நாம் பிஜேபி என்ற கட்சியின் மாநில தலைவர் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. மக்களுக்காக போராடி அந்த உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தக்கூடிய தலைவர் அண்ணாமலை சார். அவரை எல்லாரும் இவர் திருமாவளவன் இவர்கள் எல்லாம் அவர் யார் இதன் மேல் நடவடிக்கை எடுக்க, அவரும் சரி, நக்கீரன் கோபால் சாரும் சரி அறிக்கை வெளியிடுறாங்க. ஏன்னா திருமாவளவன் மேல நடவடிக்கை எடுக்க யாராக இருந்தால் என்ன, நீ பண்ணது தப்பு, நீ பேசுனது தப்பு, நீ பண்ண வேலையும் தப்பு, பேசின பேச்சும் சரியில்லை, உன்னுடைய நடவடிக்கையும் சரியில்லை, நீங்கள் செய்கின்ற வேலையும் சரியில்லை. ஆகையால் மதிப்புக்குரிய அண்ணாமலை சாரை விமர்சனம் செய்வதற்கு திருமாவளவனுக்கு அருகதை இல்லை. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர் பேசின பேச்சு எந்த ஜாதின்னு தெரியாம தான் அடித்தோம். அப்போ ஜாதியான்னு தெரிஞ்ச தப்பு பண்ணாலும் ஒரு ஜாதியான்னு தெரிஞ்ச விடக்கூடாது. இன்னும் அவர் பேச்சிலும் சரியான வார்த்தைகள் இல்லை. இந்த மிக விரைவில் இவரை அது மேல் அவர் கை வச்சதே தப்பு. ஒரு லைட்டாக தான் தட்டினாரன்னு சொல்கிறாப்படி, அது லைட்டாக தட்டலாம், இல்லைன்னா பலமான அடியாக கூட உயிர்ந்திருக்கலாம். ஆகையால் கை வச்சதே தப்பு. அது மேல் மிக விரைவில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணாமலை சார் அவர்களை விமர்சனம் செய்வதற்கு இவர்களுக்கு அருகதை கிடையாது. அவர் உண்மை நிலவரத்தை வெளிப்படையாக கொண்டு வருவார். அவர் கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், அவர் இப்போதும் ஒரு கட்சி தலைவர், மக்கள் தலைவர், ஒரு எப்போதுமே. ஆகையால் அண்ணாமலை சார் அவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படித்து பெங்களூரில் கூட நேர்மையான அதிகாரி என்ற பெயர் பெற்றவர். அவரும் சரி, ராஜாவும் சாரும் சரி, உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வருவதில் தயங்குவதில்லை. ஆகையால் இந்த மிக விரைவில் திருமாவளவன் அவர்களை எம்பி பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 வருடம் இடைக்கால தடையை விதிக்க வேண்டும் அரசியலில், தேர்தலில் என்பது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோவை தயவு செஞ்சு மக்களே எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செஞ்சு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆனால் அவர் உண்மை நிலவரம் யாராக இருந்தாலும் கொண்டார், தலைவராக இருந்தால்தான் பேட்டி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. யாராக இருந்தாலும் மக்கள் ஜனநாயக நாடு. உண்மை நிலவரத்தை யாராக இருந்தாலும் வெளிப்படையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர் தலைவர், மக்கள் தலைவர், மக்கள் கூட்டம் இருக்கு. ஆகையால் மிக விரைவில் இதற்கான தண்டனை அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.